எல்லாம் ஒண்ணு பெருங்காய டப்பா. கருத்து கேட்கவும் தெரியாது, கேட்டா புரியவும் புரியாது, பதில் பேசவும் தெரியாது. காலி பெருங்காய டப்பா. உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொன்னாரு? உச்சநீதிமன்றம் அடிச்சதுனால செருப்பு பிய்யல, ஏற்கனவே பிஞ்சு இந்த செருப்பாலத்தான் உச்சநீதிமன்றம் எங்களை அடிச்சது. சுவர் இல்லாத கக்கூஸ், கொலாயும் இல்ல. ஆமா, கேட்டுட்டு அப்படியே தொடச்சிட்டு போடுது. டிஷ்யூ பேப்பர் தான் வேண்டாம், தொடச்சிக்கணும்னா முரசொலி இருக்கேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டிபேட் வந்து இந்த மேல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, புதன்கிழமை போட்டு சண்டே போடுறீங்க, ஒரு லாங் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நம்ம ஃபார்மேட்டை வந்து இனிமேல் சனி ஞாயிறு டிபேட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வரும். அதே மாதிரி கிராஸ் ஃபயர் ஒரு நிகழ்ச்சி பண்ணிருந்தோம், 3 பேர் பேசுறது, அது ஃப்ரைடே வரும். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பேக்டா இருக்கும். செம்மையா நீங்க என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா வந்து நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உறவுகளுக்கு மீண்டும் நன்றி. சீக்கிரமா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணோம். உங்க சப்போர்ட் வந்து ஆசமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட். அனைவருக்கும் உள்ளாக சாமானியன், நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். என் உறவுகளை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் டைம் டிபேட்ல வந்து உங்களோட சப்போர்ட் வந்து உண்மையாவே ரொம்ப பயங்கரமா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000-4000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க அந்த ஒரு வீடியோல. தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த நன்றிகள். இந்த சப்போர்ட்டை கண்டினியூவா பண்ணுங்க. எல்லா டிபேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை தான் முன் வைக்கிறோம். அதே போல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் விஷயங்களை விவாதிப்பதற்காக நம்மோடு விருந்தினர்கள் இருந்திருக்காங்க. முதல்படியாக திமுகவின் மூத்த முன்னோடி ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய எனது அண்ணன் திரு கிஷோர் கே சாமி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்களை அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல நலமா இருக்கு. சிறப்பு. என்ன குறைச்ச நம்ம நாட்டில் அது திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருமே நலமா இருக்கும். கரெக்ட். ஸோ பல்வேறு அரசியல் விஷயங்களை இங்கே விவாதிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பவும் போல். சார், லாஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட தான் ஆரம்பித்தேன். ஸோ டிஎம்கே பற்றி சொல்லுங்கள், பண்ண நல்லதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. கமெண்ட்ஸில் எப்பவும் போல் நீங்கள் உருட்டி தள்ளுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மக்கள் சொன்னாங்க, நாங்கள் சொல்லலை. அதனால் இந்த முறை வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? how are you I am fine. செஞ்சிருந்தாதானே சொல்ல முடியும். குடு 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 குடுனா அங்கே வெண்ணெய் இருந்தாதான், தயிர் இருந்தாதான் வெண்ணெய் வரும். ஒண்ணுமே இல்லாதவர்கிட்ட போய் நன்மை சொல்லுங்க, நன்மை அவரே வந்து போய் கிடக்குறாரு திராவிட வெண்ணெய். அதனால வந்து நம்ம இந்த வாட்டி மூத்த அரசியல் விமர்சகர் அந்த கிஷோர் கே சாமிலேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். ஓகேவா சார்? உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்கு விஜய் அவர்களோட விஷயம் பற்றி. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, உச்சநீதிமன்றத்தோடைய தீர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதக பாதங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, இவையே தான் ரொம்ப சரியாக எல்லாம் பண்ணா மாதிரி, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டினாங்க. எப்போ வில்சனே வந்து அது உருட்டினார். என்ன சொன்னார்னாக்க, அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த விசாரணை குழு நடக்கலாம், உச்சநீதிமன்றம் எதை தடையும் கொடுக்கவில்லை எதற்கு அப்படின்னு. ஆர்டரில் பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கு, அதையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவு தான் இவங்களுடைய, அதாவது மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் அளவிலேயே இப்படி பொய்யை பரப்புகிறார். கேட்டால் தெரியாமல் சொல்லிட்டாருன்னு, தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா நமக்கு தெரியாது. சரியா? திமுகன்னு வரும்போது தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, உங்க அதிகாரிகளை ஏன் நீங்க வந்து பிரஸ்ல கொண்டு போய் பேச வைக்கிறீங்க அப்படின்ட்டு. இதைத்தானே ஆரம்பத்திலிருந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு பேச வரலன்னா 30 போ. அமைச்சர்கள் யாராவது பேசினாங்கனாக்கா அவங்க உன்னோட பெட்டர் அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டு நீ உங்க அமைச்சர்களையும் பேச விட மாட்டேங்கிற அப்படின்ற பட்சத்துல அதிகாரிகளையும் ஏன் நீ பேச வைக்க? நீங்க கடந்த ஆட்சியில கோவிட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கோவிட் நேரத்துல அப்பவும் தினமும் பிரஸ் மீட் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் அமர்ந்திருப்பார். அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அமர்ந்திருப்பார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மறைந்த பீலா ராஜேஷ் அவங்க வந்து அப்போ அதிகாரியா இருந்தாங்க. அதிகாரி பக்கத்தில் அமர்ந்திருப்பாங்க.
அமைச்சர் பேசுறது. ஏன்னா நீங்க அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கண்டிப்பா மக்களுக்கு பேசியாகணும், சொல்லணும். ஆனால் அதிகாரிகள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகாரிகள் அக்கௌண்டபிள் ஒன்லி டு தி கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு. உண்மை. அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவர்கள் தான் மக்களிடம் பேசணும். அப்படியே மாத்தி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் ஒழிஞ்சுக்கிறீங்க, அதிகார ஃப்ரண்ட்ல விட்டுறீங்க. எல்லா விவகாரத்திலும் இதான் நடந்தது. நீங்க கள்ளக்குறிச்சி விவகாரம் எடுத்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி விவகாரத்துல முதல்ல இறந்து போன அந்த 4 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது எஸ்பி, கலெக்டர், ஏன்னா இவங்க உட்காந்து பேசுறாங்க, அதுவும் பொய்யான தகவலை கொடுக்குறாங்க. சரியா? அப்போ திரும்ப நீங்க அதிகாரிகளை முன்ன நிறுத்திட்டு நீங்க போய் உங்களுடைய பித்தலாட்டம், உங்களுடைய திருட்டுத்தனம், உங்களுடைய ஃப்ராடு வேலை, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. பேசுங்க, பேச்சுல எல்லாம் இப்ப சும்மா உங்களுக்கு இந்த மரியாதை ஜாஸ்தி, என்ன மரியாதை, என்ன மரியாதையே ஜாஸ்தி உங்களுக்கு எல்லாம். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு காரி துப்புறான். சரியா? நான் வந்து ஸ்டூடியோன்றதுனால காரி துப்ப முடியாதுன்றதுனால, அதுல வயதுல ரொம்ப பெருசா மூத்தவரா போயிட்டீங்கன்றதுனால நாங்க பேசாம இருக்கோம். சரியா? என்ன சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேற என்ன வேலையை வச்சுக்கணும் அதை சொல்லுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க சரக்கு இருந்தாதான் பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணு பெருங்காய டப்பா. கருத்து கேட்கவும் தெரியாது, கேட்டா புரியவும் புரியாது, பதில் பேசவும் தெரியாது. என்னத்த பேசுறது? உங்களை யாரு இப்ப பேச சொன்னா? போறீங்க இங்க பேசுறத மினிமம் 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் கேட்டு நீங்க பேசுறது வந்து சிரிக்கவும் வைக்குது, சிந்திக்கவும் வைக்குது. புரியுது, நான் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நாடு சிரிப்பா சிரிக்குது. ஒரு நாள் பேசாதீங்க, ஒவ்வொரு நாளும் பேசுங்கன்னு கேக்குறாங்க டைம்ல பண்றதுக்கு. இல்லைன்னா டெய்லி ரொம்ப தெளிவா உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. ஏன்பா இது வந்து ஒரு மதுரை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. கரூர்ல வரக்கூடிய சம்பவம்னா அது மதுரையுடைய உயர்நீதிமன்ற கிளையுடைய வரம்புக்குள்ள வருது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதுக்கு ஓடுனீங்க அப்படின்றது கேள்வி. சரியா? அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு நீ இந்த அதிகாரிகள் எப்படி பேசினாங்க, அவுட் ஆஃப் டர்ன் பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம கன்சர்னா இல்லையா? ஏன் இண்டிவிஜுவலா விஜயை பத்தி அந்த ஜட்ஜு பேசலாம்னு கேட்டிருக்காங்க. அது சரியா? ஒரு ஜட்ஜு கோர்ட்ல என்னன்னாலும் பேசலாம், எதை வேணுமானாலும் பேசலாம் ஜட்ஜு கோர்ட்ல. சரியா? ஆனா உச்சநீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா கேஸுக்கே சம்பந்தம் இல்லையே இதை வந்து நம்ம கேட்டோம்னு வைங்களேன். இப்ப உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டாரு, பொத்தின்னு வந்துட்டாங்க, நாம கேட்டோம் நம்ம மேல வழக்கு போய் 100% நீதிமன்ற அவமதிப்பு. எப்படி நீதிமன்றத்தை அவமதித்தோம்? கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது நீதியரசர்கள். நான் திரும்பவும் சொல்றேன், நீதியரசர்கள் அது எந்த நீதிமன்றமாக இருக்கட்டும், அவர்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இல்ல நீங்க போன டிபேட்ல சொன்னீங்க சார், சொல்லும் போது இவர் குறுக்கிட்டு ஒண்ணு பேசினாரு, உள்ள தூக்கி வைப்போம். அப்ப நான் சொன்னேன் என்ன, அவர் தைரியமா உள்ளபடி அவருக்கு அந்த தைரியம் இருக்குங்க, அவர் திறன் இருக்குங்க, பேசுறாருங்க நான் சொன்னேன். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து இன்வால்வ் ஆகல. இப்போ சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட பதில் என்ன போடுங்களேன், சொல்லுங்க. உச்சநீதிமன்ற நீதியரசர் வழக்கறிஞர் மேல தான் ஏன் போட முடியும்? நீதிபதி நீதிபதிகள் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை சொல்வாரு, இன்னொரு நீதிபதி இன்னொரு கருத்தை சொல்வாரு. கீழ் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வரும், உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வரும், உச்ச நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்ற அப்பீல்ல ஒண்ணு வரும். உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அது உச்ச குடும்பி நீதிமன்றம் நீங்களே சொல்லுவீங்க. உச்ச குடும்பி தான். இப்ப நீ இங்க பாருங்க, நாங்க உச்ச குடும்பின்னு சொல்றோம். யார் சொன்ன உச்ச குடும்பி? கருணாநிதி. சும்மா கருணாநிதி ஓசி சோறு வீரமணி. சும்மா இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க சார். உங்க கருத்தை சொல்லுங்க. என்ன கருத்துங்க? கத்திரிக்காய் கருத்து. அவர் என்ன இங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. நாங்கள் நீதிமன்றத்திலிருந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு விசாரணை செய்யட்டும், செஞ்சு உண்மையை வெளியில கொண்டுட்டு வரட்டும். அதுவரை நீங்க எல்லாரும் முன்னாடியும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு அமைதியா இருங்க. சொல்லுங்க. சொல்லு தமிழ, கீழ் தமிழ, ரேப் தமிழ, கருப்பு தமிழ, நெருப்பு
நீங்க இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன அங்க ஒண்ணு பெருசா அவங்க சொல்லி உச்சநீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு வந்து எங்க அரசாங்கத்துக்கு சாதகமான தீர்ப்பு தான். உச்சநீதிமன்றம் எங்களை அடிச்சது. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு? உச்சநீதிமன்றம் அடிச்சதுனால செருப்பு பிய்யல, ஏற்கனவே பிஞ்சு இந்த செருப்பாலத்தான் உச்சநீதிமன்றம் எங்களை அடிச்சது. இங்க பாரு ஐயா, இங்க பாரு குடும்பி வச்சு ஐயா அப்படி எல்லாம் பேசாதீங்க. அதாவது உச்சநீதிமன்றம் இங்க பாரு, அது எங்க மேல சேலஞ்ச் பண்ணி இல்லையா வச்சிருக்க, அதுக்கு தான் போறாம வேற என்ன சேலஞ்ச் தான் பண்றேன் நான். நீங்களும் ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு டோப்பா வாங்கி மாட்டிக்க வேண்டியதானே? வேண்டாம்னு சொன்னது எங்கள்கிட்ட ஒண்ணு இல்ல சரக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படிதான். இப்ப இங்க பாருங்க, இப்ப சரக்கு இருக்கு. இருமையா உச்ச நீதிமன்றத்துல தற்போது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு எதிரான தீர்ப்பு அல்ல. நீங்க அந்த தீர்ப்பை சரியான முறையில நீங்க கையாண்டு படிச்சு பாருங்க. படிச்சுட்டு என்ன அதுல என்ன சொல்றேன். நீங்க முதல்ல பாருங்க, முதலமைச்சருடைய ஒரு நபர் ஆணையம் இருக்கு பாருங்க, கேன்சல் பண்ணது எது நீங்க போட்டதானே? எது நீங்க போட்ட ஒரு மணி ஆணையம் போட்டீங்க இல்லையா? அதை ஏன் இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க? அது வந்து கிடையாதா? இங்க பாருங்க, உச்ச நீதிமன்றம் உச்ச பவர் உள்ளதுனாலதான் அதுக்கு பேரே உச்ச நீதிமன்றம். சரியா? அது சொல்லக்கூடிய அது அது உச்ச நீதிமன்றம்னா உச்சத்துல உச்ச நீதிமன்றம் அதான் கணக்கு. சரியா? கிஷோர் கே சாமின்னு பேர் வச்சதுனாலதான் அவர் கிஷோர் கே சாமி, முக ஸ்டாலின் பேர் வச்சதுனாலதான் அவர் முக ஸ்டாலின். முதல் பேர் ஐயாதுரை. என்ன பேச விடாம இப்படியே நீங்க இங்க பாருங்க, தற்போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சீரியஸா பார்த்தா சும்மா இருமையா ஒரு விஷயத்த வச்சாரு. உச்ச நீதிமன்ற கேஸ பத்தி பேசலாம். உச்ச நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றம் சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன இப்போ என்ன அத பத்தி என்ன தெரியும்? ஐஸ்வர்யா டப்பாவை தானே கேட்டாரு சட்டமன்றத்துல. அந்த அந்த துன்பியல் சம்பவம் நடந்துச்சு இல்லையா கரூர்ல, அதுக்காக கருப்பு கலர் பட்டை அணிந்து கொண்டு வந்தாங்க யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன பிரஷர் ஏறிடுச்சா அப்படின்ட்டு, அவ சட்டையை கழிச்சு ஒருத்தர் வெளில ஓடி வந்தாரு, அவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா சட்டமன்றத்துல? 5 வருஷமா எவ்வளவு சட்டை தெரியுமா? அவரே அவர் சட்டையை கழிச்சு கமான் 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 அப்படியே போஸ்ட் கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு தெரியுமா? என்ன பேசுறது? ஏதாவது யோக்கியத்தனமா பேசுனா அயோக்கியத்தனமா பேசுனா அயோக்கியர்களா உட்கார்ந்துட்டு என்ன கூப்பிட்டு சும்மா நிப்பாட்டுமா? மருத்துவ பயனாளிகள் வந்து குறிப்பிடணும் சொன்னாரு. நோயாளிகளை தெரியுமா உங்களுக்கு? இப்போ அதுக்கப்புறம் அது என்ன கமெண்ட் போட்டாங்க தெரியுமா? அடுத்து நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க பேர் வைப்பீங்க அப்படின்னா, இன்று முதல் பிணம் என்று கூறக்கூடாது, சுடுகாட்டு பயனாளர் என்று கூற வேண்டும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கொலை என்று சொல்லக்கூடாது, கொலை என்று சொல்லக்கூடாது, கொலைகாரன் என்று சொல்லாதீர்கள், மக்கள் தொகை குறைப்பாளர்கள் என்று சொல்லாதீர்கள். ஆமா, முறைகேடு என்று சொல்லுங்கள். மணல் கொள்ளையன் என்று சொல்லாதீர்கள், மணல் பிரியர்கள், மலை பிரியர்கள். தலையெழுத்தால் தலை பிரியர்கள். நோயாளியே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். எப்படி? நோயாளி என்பது பேரை மாற்றி, அதாவது இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுற மாதிரி. கரெக்டா சார்? சைடு கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஓடுமே, அந்த மாதிரியா சார்? அதுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுக்கோங்க. என்ன பாராட்டு விழா வைப்பீங்க? நோயாளி இல்லாத தமிழகம் என்ன பாராட்டு விழா? சரியா? அந்த பாராட்டு விழால போற போறவங்க எல்லாம் மனநோயாளிகளா இருப்பாங்க. சரியா?
போன்ற ஆளு தான் வந்திருப்பாங்க. இந்த பேர்ல யாரு வந்து யோசிக்கிறாங்க? இதுக்கு தனி குழு 23 புலிகேசி மாதிரி மண்ணாக்க 23 அந்த குழுவோட தலைவர் யாரு? யாரு? இவர் தான். நினைச்ச அப்பவே இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களால அமைச்சர் இவருக்கு மட்டும் தானே வரும். அவரு வந்து உலக அரசியல் பேசிட்டு இருக்காருமா. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் பேசுறாரு. அவரு யார்? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர். I know. What? Yeah. I know. I am your best friend. Okay. 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 அதாவது டொக்கு ட்ரம்போட எம்எல்ஏ டகட எப்படி தெரியும்? டொக்கு ட்ரம்பா? ஆமா, அந்த ஸ்டாலின் அவர் டொனால்ட் ட்ரம்ப்னா அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னா அப்ப அவருக்கு ஆப்போசிட் அவர் அமெரிக்க அதிபர், இவர் தமிழ்நாட்டு அதிபர். டொனால்ட் ட்ரம்ப் இவர் டொக்கு ட்ரம்ப். கரெக்டா? ஒருத்தர் பேர் வைக்கக்கூடாது. இப்போ காமாட்சி நாயுடு நீங்க ஒருத்தர் தான் உலகத்துல இருக்கணும். நான் வச்சுக்க முடியுமா? அப்ப நான் கோமாட்சி நாயுடு வச்சுக்கோ. சரி, ஓகே சார். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த நடுவுல இந்த ரெஸ்ட் ரூம் ஒன்று கட்டினாங்க சார். பாத்தீங்களா சார்? இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் ஒரு 4 செவரே இல்லாம. அதனால கேட்கிறேன், அதை திமுக மாடு சேரம் போய் உட்காந்து போங்கடான்னு சொல்லணும். தண்ணி இல்ல, பைப் இல்ல, அதான் சொல்றேன். அது இங்க இருக்கு. கொஞ்சம் இப்போ அதாவது நம்ம வந்து கக்கூசை பத்தி நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு வந்து நீங்க வேற சாதி ஆணவ சுவர்கள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சாதி ஆணவ சுவர்கள் எல்லாம் இருக்கு. ஆமா, அதையெல்லாம் அடிச்சு உடைங்கடான்னு சொன்னா கக்கூசு சுவத்தை அடிச்சு உடைச்சிட்டு எல்லாம் சமத்துவமா போலாம். ஆமா, காத்தாட்டம். இப்ப அது கேளுங்களா, இதுதான் வந்து சுதந்திரம். இது சமத்துவ கக்கூஸ். சமத்துவ கக்கூஸ். காத்து வாக்குல போங்க. முடியல சார் என்னால. நீங்க சொல்லுங்க சார். ஏங்க அது காத்து வாக்குல 4 காதல்ன்ற மாதிரி காத்து வாக்குல 4 கக்கூஸ். உட்கார முடியாது, இடம் இல்ல பக்கத்துல. உட்கார்ந்தா அப்படி முடியும். மேடம் அவர் என்னன்னு சொல்லுங்க. அவர்தான் சொல்றாரு. ஒர்க்க ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி எவனோ ஒரு மெண்டல் அதை போட்டோ எடுத்து போட்டு அதுக்கு விமர்சனம் பண்ணி 4 இன்ச் விட்டு 4 இன்ச் விட்டு அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? ஃபினிஷ் பண்ணாத கக்கூஸ் அது அப்படின்னு உங்க கருத்து? ஆமா. அப்படியே சஸ்பெண்ட் பண்ணீங்க 2 பேரை. யார? அந்த நியூஸ் நீங்க பார்க்கல? அதை நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேன். பூச்சி வேலை முடிஞ்சு பெயிண்டிங்லாம் முடிஞ்சு நான் பார்த்துட்டேன். அது குடிச்சீங்கல்ல, அதை கொடுத்து அதிகாரியே 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு பண்ணியிருக்கு. பாராட்டலாம். வேற வழி இல்ல, பாராட்டலாம். இப்போ போய் சொல்லுங்க. ஐயா அதை பத்தி எனக்கு தெரியாது ஐயா. அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தா அது தவறு தான். அதுல ஒண்ணு நான் வந்து குலைக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. தப்பு தப்பு தான் ஐயா. முட்டு கொடுக்க முடியல. எது அதை எப்படி நான் பார்க்காதது தெரியாதுக்கு எப்படி நான் பேச முடியும்? இது யார்? பெண்கள் கக்கூசா ஆண்கள் கக்கூசா? கதவுதான் இல்லையே. இல்லன்னா உள்ள போன சொல்றீங்க சார். உண்மையாவே சார் கதவு இல்லையா? போன உடனே இங்க ஒரு 2 பேசுறேன், இங்க ஒரு பேசுறேன், இங்க ஒரு பேசுறேன், இங்க ஒரு பேசுறேன். செவரு இல்ல, பூரா லைனா பேசுற மட்டும் வச்சு விட்டாங்க. கிச்சன்ல லைனா அடுப்பு வைப்பல, இந்த செப்பெல்லாம் சமைக்கிறாங்கல்ல, அது லைனா அடுப்பு இருக்கும். உடனே சின்ன எண்ணெய் சட்டி, ஒரு பெரிய தோசைக்கல், இங்க ஒரு இங்க ஒரு குக்கர் வைக்கலாம். அந்த மாதிரி கிச்சன் மாதிரி நேரா திறந்து விட்டாங்க. காத்து வாக்குல 4 பேர் கக்கூஸ் போலாம். உலகத்துல கண்டுபிடிப்புல உண்மையில டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தா ஆச்சரியப்படுறாச்சு. தமிழ்நாடு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே உலக வரலாறு பெற்றது. கக்கூஸ் என்றால் என்ன? திராவிட மாடல் கக்கூஸ். பாருங்கள், காத்து வாக்குல 4 பேர் போகலாம். கென்டக்கி கர்னல்னு பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா ஸ்டாலினுக்கு ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்துச்சு அது வேற ஒருத்த வந்து அவங்க சில நாய்க்கு அந்த பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பட்டத்தை. ஏன்னா காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது கென்டக்கி கக்கூஸ். இல்ல ஆசிரியர் இருந்திருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. அந்த கட்டினவனுக்கு உண்மையிலே மூளை அது இல்ல ஐயா. தவற ஐயா 2 பேர் மேல ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. எப்படி அது மனிதாபிமானமே
மனிதாபிமானத்துக்கு உங்க கட்சிக்கு என்னைக்கு சம்பந்தம் வந்து? சும்மா இல்லையா பேசிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு சும்மா இல்லாத இடத்துல போய் நம்ம இந்த அரசியல்ல எங்ககிட்ட வர வேண்டாம். எங்ககிட்ட வர அளவுக்கு போய் பொதுமக்கள்கிட்ட போய் காட்டுங்க. நாங்க என்னத்த வருது பாருங்க. சார் இவ்வளவு விஷயம் எடுத்து வச்சிருக்கோம். இவருக்கு வந்து டவுட் பாத்தீங்களா, ஆண்கள் குசாம் சார் இதான்டா திமுக, இதான் திமுக. சார் என்ன சார் அதானே. அது ஆண்கள் குசாம் இதுல என்னங்க இருக்கு இந்த கேள்வி எதுக்கு சார் இப்போ இல்ல யாரு பெண்கள் ஓபன் வச்சுக்கலாமா? அது தப்பு தான். அப்ப எதுக்கு இந்த கேள்வி? அது ஆண்கள் கட்டினாங்களா பெண்கள் கட்டினாங்களா கட்டாங்கன்னு கேட்கல, ஆண்கள் காலத்து குசா பெண்கள் குசான்னு கேட்டீங்க. ஆமா. எதுக்கு அந்த கேள்வி? ஸ்கூல்லையா? ஸ்கூல்ல பெண்கள் ஸ்கூலா பசங்க ஸ்கூலா? பசங்க ஸ்கூல். யார் ஸ்கூல்ல இருந்தா என்னங்க? எங்க தமிழ்நாடு அரசாங்க பள்ளிதான். நீங்க என்னமா கேள்வி பதில் சொல்றீங்க? நான் கேக்குறேன், எந்த ஆண்கள் பள்ளிக்கூடமா இல்ல பெண்கள் பள்ளிக்கூடமா? பக்கத்துல பக்கத்துல எப்படி உட்கார்ந்து போவீங்க? எப்படி சார் 10 ரூபா உட்காந்து போவீங்க? அப்படியே ஓப்பன்ல ஆனா உட்கார முடியாது, இடம் பத்தாது. இங்க 2 பேஷன் இருக்கு. அது இந்த பேஷன் பக்கத்துல இங்க ஒண்ணு இருக்கு, இங்க பக்கத்துல ஒண்ணு இருக்கு, இங்க பக்கத்துல ஒண்ணு இருக்கு. நீ பாத்தியா? ஊரே பாக்குதுங்க. இதோ பாருங்க, என்ன நீங்க பார்த்தே? உலகமே ஊரே பாக்குதுங்க. இப்ப நான் போட சொல்றேன். உலகமே திராவிட மாடல் கக்கூசி என்றால் இதுதான். தடுப்பு சுவரின்றி கழிவறை 2 அலுவலர்கள் சஸ்பெண்ட். ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அரசு பள்ளியில் தடுப்பு சுவரின்றி கட்டப்பட்ட கழிவறை, ஆடுதுறை பேரூராட்சி இடைநிலை பொறியாளர் செயல் அலுவலர் சஸ்பெண்ட். கேவலமான விஷயம் சார். பொறியாளருக்கு அறிவு வேண்டாமா? அவன் ஒரு எதுக்கு படிச்சுட்டு வந்தான் பொறியாளரா? உங்களை பார்த்து நான் கேக்குறேன், டெண்டர் விட்டீங்கல்ல, டெண்டர்ல வந்து மேப்ப கொடுத்திருப்பாங்கல்ல, அமௌண்ட் கொடுத்திருப்பீங்க, செக் கொடுத்திருப்பீங்கல்ல, அப்ப கேட்டிருப்பீங்கல்ல எப்படி கக்கூஸ் கட்டுறேன்னு கேட்டிருப்பீங்கல்ல. பில்லு கொடுத்தாச்சு, நீ கண்டையா? அவன் பில்லு விடாம சும்மா ஓசை கட்டி கொடுத்துட்டு போயிட்டான். கட்டி கொடுத்துட்டு போகல, கட்டிட்டு இருக்கும் போதே வந்துருச்சு. யாரு போய் தரதா? இல்ல யாரு யோசிச்சு பாருங்களேன். இது வந்து சிரிக்கிறதுக்கு அப்பாற்பட்டு, அதாவது இல்ல எவ்வளவு ஒரு மூளை இப்போ கழிவறையிலேயே இருக்கும் பொழுது வந்த யோசனை பாருங்க வடிவேலு, அதை ஒப்பிடணும். இப்போ இல்லம்மா, இப்போ இவனுங்க பண்ண தப்பு உள்ள தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. இப்போ ஒருத்தர் ஓபன் பண்றது வராது அரசியல்வாதி, என்னடா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? நீங்க மைண்ட்ல யோசிங்க சார். எப்படி விளையாட்டு கிடையாது சார். அவன் உண்மையா எதிர்பார்த்திருக்க மாட்டான். மத்த ஆபீசர்ஸோ அரசியல்வாதி உங்க கட்சி சார்ந்தவங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் என்ன பண்ணுவான் பாவம் அந்த பொறியாளர்? என்ன பிரச்சனைன்னா, நான் நினைக்கிறேன் 30 லட்ச ரூபாய் ஒதுக்குறாங்கன்னு நீங்க, 35 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் ஒதுக்குறாங்கன்னா இவங்க வெறும் 4 லட்சத்துல கட்டுனா வேற என்ன பண்ணுவோம்? 35 செஞ்சு விட்டாங்களா? 4 லட்சத்துக்கு இவ்வளவுதான் போ அப்படின்ட்டாங்க. இல்ல எனக்கு ஒரு நினைப்பு, திருமாவளவன் குரூப் கட்டி இருக்குமோ? அவரும் சமத்துவத்தை பற்றி பேசுறாங்க. சமத்துவம், சமாதானம், சங்கமிப்போம். ஆனா நான் வாழ்நாளே பார்த்ததுல ஏற்கனவே உங்க அண்ணன் அடக்கி வாசிக்கிறாரு. நீங்க எதுக்கு இப்ப இப்படி நீங்க போவீங்களா? ஐயா நீங்க போவீங்களா? எங்க அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதையும் கேக்குறீங்க. இவரு துணைத்தலைவர் முதலமைச்சர் இருக்காரு, உதவாநிதி, அந்த ஆளு வராப்புல எங்க சேப்பாக்கத்துல. இதுக்கு முன்னாடி இவங்க தாத்தா வந்து பல முறை எம்எல்ஏ இருந்த, அது மட்டும் இல்லாம முதலமைச்சராக இருந்த பொழுதே எம்எல்ஏவாக வைத்திருந்த தொகுதி. அந்த தொகுதியில இவர் வராரு. இவர் கட்சி, இவர் தாத்தா இல்லாத போது அது பழக்கடை அன்பழகன்ல நம்ம நிறைய பேர் அதுல வந்து எம்எல்ஏவாகவே இருந்திருக்காங்க. திமுகவே தான் இருந்திருக்கு. வந்தவுடன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா அப்படின்னு அங்க இருக்க கக்கூசை எட்டி பார்த்தார். அது வந்து சுத்தமாக இருக்கிறதா என்று எட்டி பார்த்தார். எட்டி பார்க்கறது வழக்கம், அது வேற விஷயம். ஆனா எட்டி பார்த்தார். என்ன நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை வருஷம் நீங்க வந்து உங்களுடைய குடும்பம் வச்சிருந்தது எம்எல்ஏ அந்த தொகுதியை, முதலமைச்சராக வேற இருந்தீங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது வச்சிருக்கீங்க. இதை தவிர்த்து உங்க கட்சிக்காரங்க தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கக்கூசை கூட கட்ட முடியல, நீ வந்துதான் எட்டி பார்க்கணுமா? இதுதான் இவங்களோட லட்சணம். இது மட்டும் இல்ல, ஜிசிசில நான் சொல்றேன், இன்னும் எழுதிக்கோங்க. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியில வந்த ஊழல் என்ன தெரியும்ல, 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஒரு கக்கூசை சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 700 ரூபாய் கிட்ட அப்படின்னு போட்டு கக்கூசை கூட சுரண்டி தின்றாங்க. இதோட கேவலம் இருக்க முடியுமா? மலத்திலும் ஊழல். ஆமா, மலத்திலும் ஊழல். சாப்பிடுற பருப்பு அந்த பருப்பு
அப்படியே அங்க இருந்து பேர்ல வரைக்கும்னு வைங்க. ஆமா அந்த ஜீரணமாயி வெளில வருது பாருங்க, அதுல கூட திருட்டு. இதற்கு யார் மூலதனம் அப்படின்னா, இதுக்கு யார் மூல காரணம்? உடன் பிறப்பே ஒழுக்கம் பிறப்பே அப்படின்னு ஊரை ஏமாத்துறதுக்கு வந்த கருணாநிதி. அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இது எல்லாமே. ஊழல் சாம்ராஜ்யம். பரவாயில்ல நினைக்கிறேன் தம்பி. ஓரளவு கக்கூசு கட்டுறேன்னு சொல்லிட்டு செவராட்சி வைப்பாரு. கக்கூசு கட்டுறாரோ இல்லையோ செவு தேய்ச்சி கதை வச்சு முடிவாரு. உள்ள எட்டி பார்த்தா கக்கூசு இருக்காது. கேட்டாங்க நம்ம ஸ்டாலின் ஆட்சியில அநியாயமா இருக்குண்ணா. இது வந்து அண்ணா இது வந்து பேசும் பொருளாயிட்டு. இது வந்து நான் வந்து வருத்தத்தோடு சொல்கிறோம், காமெடியாக சொல்லலை. இப்படி ஒரு அவலநிலை நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் உறக்கத்திலேருந்து இழந்து, அவரும் உதயநிதி அது ஒன்று, கனிமொழி அக்கா டெல்லிக்கு போயிடுது, ஸ்டாலின் கபக்கா கோ அப்படின்ட்டு போயிடுறாரு. கபக்கா கோ நான் 23 அப்ளிகேஷன் மாதிரி கக்கா போ கக்கா போகிறதுக்கு இடம் இல்லை. அப்படி ஆகி போச்சு. நாடு வந்து நல்லா இல்லை. இதுல வந்து மீண்டும் 26 கேளுங்க. 26 நாங்க தான், 31 நாங்க தான். நீங்க தான் ஐயா இப்போ இந்த மாதிரி கக்கூஸ் கட்டுறீங்களே, வருவீங்களா 26? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுதாங்க வந்து அது தனியா ஒரு குழு ஒன்று போடுவாங்க. இப்ப நிறைய குழு போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி குழு போடுவாங்க. இனி எதிர்த்திடலாம். கக்கூஸ் வரைக்கும் போய் சுரண்டி தின்னாச்சு. நல்ல வேலை டிடி வாளியை தூக்கிட்டு வரல தண்ணிய. ஆமா இல்ல சாம்பார் தூக்கிட்டு வந்த மாதிரி நல்ல வேலை. கக்கூஸுக்கு போறீங்களா? தண்ணி சார், தண்ணி வேணுமா? சூப்பர் தண்ணி சார், நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் சார் அப்படிங்கும். ஏமா டிடி மேல சாம்பார் அண்ணா என்னண்ணா ஆட்சி பண்றீங்களா? என்ன பண்றீங்க? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. 75 ஆண்டு கால திமுக ஆட்சினா ஒரு அப்படி கெத்து வேணாமா? எங்க ஸ்டாலின் அப்படி கம்பீரமா 75 ஆண்டுகால திமுக ஆட்சி என்பது கட்சியுடைய பயணம் என்பது கதவில்லாத கக்கூஸ், சுவர் இல்லாத கக்கூஸ், கொலாயும் இல்ல. ஆமா வேண்டுட்டு அப்படி தொடச்சிட்டு போடுது. சரி டிஷ்யூ பேப்பர் தான் வேண்டாம், தொடச்சிக்கணும்னா முரசொலி இருக்கு. சிங்கப்பூர்ல டாய்லெட் தந்திருக்காரு, டிஷ்யூ பேப்பர் தான். இந்தியன் டாய்லெட் இருக்கு, தண்ணி இருந்தா இந்தியன் டாய்லெட். இது வந்து சைனா டாய்லெட். அப்ப கான்ட்ராக்டுக்காரர் சைனாக்காரர் இருப்பார். நல்லா சொல்றையா. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் 500 பேர் போட்டீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? 600 பேர் வச்சுக்கோங்க. ஓகே வச்சுக்கோங்க. சரி வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு பேர் ஐயா கொண்டாங்க? ஒரு இப்ப ஆஸ் பர்னா ஒரு இப்போவே கருத்து 40,000 பேர் அப்ராக்சிமேட்டா கூடுனாங்கன்னு சொன்னேன். கொண்டாங்க கிடையாது, கூடுனது கூட்டம் 40,000 50,000 இல்ல. அவங்களுடைய எஸ்டிமேட் செந்தில் பாலாஜி அவருடைய பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா 27,000 பேர் கூடினார்கள்னு சொல்றாரு. சரியா? 27,000 பேர் கூடினார்கள். நீங்க வந்து 500 காவல்துறையினரை அனுப்பினான்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல 100 சொச்சம்ன்றாரு. சரியா? இப்ப அந்த 500 பேர் இருந்தாங்க எங்க தெரியுமா? மாவட்டத்துல இருந்திருக்காங்க, கூட்டம் நடந்த இடத்துல இல்ல. சரியா? ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முதல் குற்றவாளி அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நபர், குற்றம் சாட்டப்பட்டவர்களே வைங்களேன், A1. சரியா? அவன் நாகேந்திரன் இறந்து போறாப்புல. நாகேந்திரனுக்கு 1000 சொச்சம் காவல்துறையினர் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு. என்ன நியாயம்? அதாவது இப்ப நீங்க சொல்லக்கூடாது அவர் வந்து ஒரு ரவுடி, அங்க அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு முட்டு கொடுக்க கூடாது. அந்த மாதிரி பாயிண்ட்ல சில்லியா வைக்காதீங்க பாயிண்ட்ஸ். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுவா வேணா இருக்கணும் சார். ஓகே ரவுடி தானே இறந்துட்டாரு, அவர் இறந்த ரவுடி பேசலாம். ஓகே விட்டுருங்க. ஆயிரக்கணக்கான போலீஸ் அங்க இருக்கு சார். சார் ஆயிரக்கணக்கான போலீஸ் எல்லாம் இல்ல, சும்மா அதுவும் செய்தியில இருக்கு, எடுத்துக்கோங்க. நியூஸ்ல இருக்கு சார், எல்லா நியூஸ்ல நொட்டுது. என்ன சார் இருக்கு சார்? பதில் சொல்லுங்க சார். உங்க சேனல், உங்க டிவி, உங்க சன் நெட்வொர்க்ல தான் வருது. சரி சார், நான் என்ன கேக்குறேன் சார், ஆஸ் பர் நியூஸ்லயே போலாம் சார். 500க்கும் மேற்பட்ட போலீஸாரும் குவிப்பு. பதில் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஐயா அவர் வந்து ஒரு தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர். அந்த அவர் இறந்து போயிருக்காரு. அவருக்கு போட்டது தப்புன்னு நாங்க சொன்னோமா? இப்போ இங்க பாரு,
எங்க கேள்வி நீங்க டைவர்ட் பண்ணக்கூடாது. நானே பேர் பண்ணக்கூடாது. எங்க கேள்வி கிடையாது. அவருக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்றது எங்க கேள்வி கிடையாது. அவரு இறப்புக்கு 500 போலீஸ போட்ட நீங்க இங்க ஏன் 3000 போலீஸ போடலன்றதா எங்க கேள்வி. 3000 போலீஸ எதுக்கே போடணும்? உங்க முதல் சார் 2000 போலீஸா போடுங்க. எது சார் போடுங்க? அவங்க 4 லட்சம் வராங்களா ஆளுங்க? அவங்க 5 10,000 20,000 வராங்களா? அவங்க 500 பேர் தானே. என்ன பேசுறீங்க? வரதே 500 பேர் தானே. அது ஜாதி கலவரம் வரக்கூடிய சூழல். சும்மா வெற்றுமனை பேசாதீங்க. முதலமைச்சர் அங்க வந்தா சரி, முதலமைச்சரோட விடுங்க. சின்னது யார் அந்த உதவாநிதி, அது வந்ததுக்கு எதுக்கு 2000 போலீஸ்? சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அரசாங்கம் செய்யுது. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. திமுக நீங்க தானே பேச வந்தீங்க. நீங்க தான் ஃபுல்லா வீடியோவா போட்டு பேசுனீங்க. ஏங்க நீங்க என்ன பேசுவீங்க பாருங்க, எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எதுக்கு பாதுகாப்பு எவ்வளவு கொடுக்குறதெல்லாம் டிஜிபி பண்ணக்கூடிய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. முதலமைச்சருடைய பேரன் அதுக்காக நான் படம் பார்க்க பதில் சொல்ல இயலாது. முதலமைச்சருடைய பேரன் வீசி படம் பார்க்க போவான். அது போகும்போது ஃபர்ஸ்ட் ஷோ 4:30 மணி காலையில விடிகாத்தால 4:30 மணி என்ன இதே விஜயோடைய படம் தான். வீசி படம் பார்க்கறதுக்கு போனதுக்கு துணை ஆணையர் பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியும் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு எதுக்கு அவரும் ஃப்ரெண்ட்ஸும் போய் ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல தான் பார்ப்பாங்களே காவல். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கெல்லாம் காவல்துறையை பயன்படுத்தலாமா? காவல்துறை இல்ல இதுவாது ஓகே. இதுக்கே படம் பார்க்கறது எது சார் 15 காவல்துறை போட்டாங்கல்ல? 18 பேர். நீங்க பாத்தீங்கல்ல, கணக்கு இருக்குல்ல, போங்க நீதிமன்றத்தை வழக்கு போடுங்க. என்னத்த நீதிமன்றத்துக்கு போறது? போங்க நீதிமன்றத்துக்கு. உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தானே அது. எல்லாரும் உங்களுக்கு தான வச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஏங்க அந்த மாதிரி பண்றது நியாயம் கேக்குறோம். உங்க மனசுல நீதி இல்லையா? உங்கள மாதிரி ஆட்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு வந்துருன்னு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இதுல என்ன உங்க வீட்டு பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு 18 போலீஸ் போடுவீங்க. ஊர்ல இருக்க பிள்ளைங்க ரேப் பண்ணி கொன்னுட்டு தூக்கி போடுவானுங்க. அங்க எது பாதுகாப்பு கொடுத்து போலீஸ் போட மாட்டீங்க? முதலமைச்சருடைய பேரன் ஒண்ணுதான், ஏன் பேரன் ஒண்ணா? என்ன நியாயமா கருணாநிதி குடும்பத்தில இருந்தா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சொல்லுங்க. சரியா? அப்படி பார்த்தா ஆமா, அவர் தான் ஏதோ லூஸ் தனமா பேசுறாருன்னா ஆமா உண்மைதான். நாட்டுல நடக்குது. அவர் பார்க்க சொல்றேன். நியாயமா முடிச்ச பொம்பளை நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் நான் இப்ப உன் வீட்டுக்கு போன் போட்டு பேசுறேன். பேசாத. நீ இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த திமுக எப்போ ஒரு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால பூட்டு போட்டு வைக்க வேண்டியது. மனுஷன் ஐயா என்ன சாப்பிடுற? என்னத்துக்கு இப்படி எல்லாம் சோறு திங்கிறோம் கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க. சோறு திங்க அந்த சோறு உப்பு வேற போட்டு சாப்பிடுறாங்க போல இது. முதல்ல இவங்க சோறு தின்னா தானே சொல்லுங்க. பீஸா பர்கரா சாப்பிடுவாங்க சார். பதிலே இல்ல சார் உங்ககிட்ட. எதுக்கு சார் படம் பார்க்கறது 18 போலீஸ்? படம் பார்க்கறது 18 போலீஸ். அதுவும் அவங்க 4:30 மணிக்கு நாளைய துணை முதலமைச்சர். அதுக்காக நாளைய துணை முதலமைச்சர். சரி சொல்லுங்க. இப்ப அடுத்து வாங்க. ஹீரோவாக இன்பநிதி உதயநிதி. இன்பநிதி உதயநிதி ஹீரோவாக தங்கள் கருத்து. ஆக்டிங் கிளாஸ் போனதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹீரோ ஆகிறார். மாரிதாஸ் அவர்கள் இயக்கத்துல படம் 2 படம் நடிப்பார். அதுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் ஆயிடுவார். எல்லாம் அங்கதான் ஆரம்பிச்சது சார். மாரி செல்வராஜ் இல்லையா? மாரி செல்வராஜோட இயக்கத்துல ஹீரோ நடிக்கிறாரா சார்? ஆமா, அவரே ஒத்துட்டு இருக்காரு சார். உண்மை சார். அபிஷியலி அனௌன்ஸ்ட். உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி ஹீரோவாக சினிமாவில் அறிமுகமாகிறார். இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் இந்த படத்தை இயக்க போகிறார். தனுஷ் அண்ட் கார்த்திக் படங்களுக்கு முன்பாக இதுவே அவரின் அடுத்த படம் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இப்ப மாரி செல்வராஜோட படம் வந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்போ பைசன். இப்ப மாரி செல்வராஜ் இன்பநிதி எடுக்கிறது மைசன் தான்.